ரெடிமிக்ஸின் மற்றொரு நன்மை என்னவென்றால் மனித உழைப்பு மிகவும் குறைவாகவே போதும். ஏனென்றால் இதை கலப்பதற்கும் மேலே எடுத்துச் செல்லுவதற்கும் எதுவும் நமக்கு செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை ஒரு வேமம் கூட அமைத்துவிட்டால் நமக்கு நேரடியாக டிஸ்பிளேஸ் செய்ய முடியும். அதனால இதில் உள்ள மனிதர்களின் முயற்சி மிகவும் குறைவாக இருக்கும். நமக்கு அதை பயன்படுத்த முடியும். அதனால்தான் இது பொருளாதாரமாகும். அதே போல சிமெண்டிலும் நமக்கு நல்லா கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் இது கட்டுப்பாட்டில் கண்டிஷனில் செய்யப்படுகிறது. இவர்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளை ஆஷ் சேர்க்க முடியும். இந்த ஃப்ளை ஆஷ் சேர்ப்பதால் நமக்கு சிமெண்டின் பயன்பாட்டை சேமிக்க முடியும். பெரும்பாலும் இந்த ஃப்ளை ஆஷின் வகைகளில்தான் அதன் பண்புகளும் சிமெண்டின் வகைகளின் பௌதிக பண்புகளும் சுமார் 90% ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இது அதிலிருந்து அதிகபட்சமாக எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நாமே கலந்து வைத்துள்ளோம். இதன் உள்ளே கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போது அது இதன் ஒரு நன்மையாக பயன்படுத்தப்படும். காரணம், பொருளாதார ரீதியில் அது நல்லதாக இருக்கும். ஏனெனில் நாம் சைட்டில் பயன்படுத்தும் அளவுக்கு கலந்த பெயிண்ட் 20க்கு வந்தால் அதே அளவு சிமெண்ட் நமக்கு ரெடிமிக்ஸில் பயன்படுத்தாமல் அவர்கள் அதற்கேற்ப 5 சேர்த்து நமக்கு இதன் உள்ளே கிடைத்துக் கொண்டிருக்கும். அது பொருளாதார ரீதியில நமக்கு ஒரு நன்மை தரும்.